வணக்கம். இதில் நம்ம இப்போ ஆனி மாதத்துக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதலாவதா மேஷம். மேஷ ராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் நல்ல கிரக அமைப்புகள் இருக்குங்க. அதனால நிறைய நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். இதுவரைக்கும் இருந்து வந்த எதிரிகள் தடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய மாதம். 9 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 7 சனியிலே இருந்தாலும் குரு பார்வையில் சனியோட தாக்கம் வெகுவாகவே குறையும். அதுவுமே இப்போ சாதகமாக தான் உங்களுக்கு செயல்படுது. ஸோ கம்யூனிகேஷன்ஸில் இருந்து வந்த தடைகள்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். ஏதாவது கம்யூனிகேஷனில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. நிறைய கண் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. மற்றபடி மேஷத்துக்கு தடைகள் விலகக்கூடிய மாதம், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதம். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததான் ரிஷபம். ரிஷப ராசிக்கு குரு பார்வை பாக்கியத்தை பார்க்கிறாரு. அதனால நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம்தான் இதுவும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தகுதி கொஞ்சம் மேம்படக்கூடிய மாதம். எடுத்த காரியங்களை செய்து முடிச்சே ஆகணுங்கிற எண்ணம், ஒரு திடம் ஏற்படக்கூடிய மாதம். அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசிநாதனான சுக்கிரனும் குருவும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. ஏன்னா ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால பணவரவுக்கு தடை இல்லை. நிறைய பயணம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. மூன்றாவதாக மிதுனம். மிதுனத்தில் நிறைய பேருக்கு தொழில் முனைவோராக இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அப்புறம் இ-காமர்ஸ் செய்யலாமா அப்படிங்கிற அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இந்த மாதம் வரும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. கொஞ்சம் கட்டுப்பாடோட உங்கள் ஸ்பெண்டிங்ஸை வச்சுக்கோங்க. 25ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். புதிய படிப்புகள் ஏதாவது நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடிய யோகங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சேரும். ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ்னால் கன்ஃபைண்டாக ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்ல, ஜிம் போகிறது, ஜூம்பா, அது இதுன்னு நம்மளோட ஃபிட்னஸ்க்காகவோ ஒரு மூமெண்ட்டுக்காகவோ செய்யக்கூடிய விஷயங்களில் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணுது. அதாவது நான் சொல்கிறது உங்கள் ஹெல்த், ஃபிட்னஸ், எக்ஸசைஸ் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக மிதுனத்துக்கு இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தடைகள் நீங்கும், பணவரவு திருப்தியாகவே இருக்கும் இந்த மாதம் முழுக்க. அடுத்ததாக கடகம். கடகராசினருக்கு ஆனி மாதம் மிகவும் சிறப்பான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவேன். ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியிலே இருக்காங்க. அதனால் ராஜயோக பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த முயற்சிகள்லாம் நிறைவேறுவது, தொழில், வியாபாரம் மற்றும் உங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எல்லாமே சாதகமான மாற்றங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கண்கூட உணர முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் விரயமும் வரும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த ராசி சிம்மம். வாழ்க்கையை புதிதாக தொடங்கும் காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் புதன் வீட்டில் அமர்ந்திருப்பதால் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நிறைய நல்லவை நடக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டம சனியில் கடும் அவதி அடைந்து வந்த நிலை குரு பார்வையால் இனி மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்களை உணர்வீங்க.
அஷ்டம சனி உண்மையாகவே ஒரு உலுக்கி இருக்கும் சிம்மத்தை. அது பொருளாதாரத்தில், உறவுகளில் மனப்போராட்டங்கள் ஜாஸ்தி இருந்திருக்கும். சனி பகவானால் அது நிறைய நீங்கள் அந்த நெருக்கடி அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக மாறும். ஏன்னா குருவோட திருஷ்டி இப்போது சனிக்கு இருக்கிறதுனால யாருமே முடிக்க முடியாத விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய தெம்பு உங்களுக்கு வரும். திட்டமிட்டு வெற்றி பெறும் நல்ல காலகட்டமாக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இருக்க போகுது. பேச்சில் தெளிவு இருக்கும். பத்ர ராஜயோகம்னு சொல்லக்கூடிய புதனால வரக்கூடிய நல்ல யோகங்கள் மற்றும் சில யோகங்கள். ஏன்னா அங்கே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாதம். அதனால் ரொம்ப தைரியமாகவே நீங்கள் செயல்படக்கூடிய மாதம். அது உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். தன்னம்பிக்கை சிங்கம் போல இருக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம், இந்த ஆணி மாதம். அடுத்ததாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு ஃப்ளைட்டில் போகக்கூடிய யோகம் இருக்குங்க. விமானத்தில் போகக்கூடிய யோகம் இந்த மாதம் தைரியமாக நீங்கள் அதை மேற்கொள்ளுவீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதுவும் நல்ல விஷயந்தான். நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்குது. குரு சுக்கிரன் இணைந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய மாதம். பொதுவாகவே குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு வகையில் நல்லது பண்ணும். ஏன்னா ரெண்டுமே சுபக்கோள்கள். அது கன்னி ராசியினருக்கு இன்னுமே நல்லா இருக்கு. ஏன்னா அது லாபஸ்தானத்தில் கடக வீட்டில் அந்த இணைவு இருக்கு. 11ஆம் இடம் வெற்றி மற்றும் லாபஸ்தானம்னால அங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் நல்ல நன்மைகளை கொடுக்கும். தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவீங்க. நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடிய மாதம். மற்றபடி திருமண யோகம் பாசிட்டிவாக இருக்கு. பிளான் பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலுமே எந்த ஒரு எஃபர்ட்ஸும் எந்த ஒரு நல்ல முயற்சியும் பிளான் பண்ணலாம். அதுக்கு பாசிட்டிவான மாதம்தான் இந்த ஆணி மாதம். அடுத்தபடி துலாம்க்கு கௌரவம் ஏற்படக்கூடிய மாதம். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல் எல்லாமே நீங்க போகுது. தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட ஜாப் ஃப்ரண்ட்லேயே இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கலாம். நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ட்ராவல் பண்ணக்கூடிய மாதம் தான் இது கூட உங்களுக்கும். ஆகாய மார்க்க பயணம், கடல் மார்க்க பயணம் மாதிரி ஏர் ஷிப்வேஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உண்டாகும். அது வந்ததுன்னா அதை ஏற்றுக்கோங்க. அது நல்ல அனுபவங்களாக உங்களுக்கு மாறும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய மாதம் துலாமுக்கு. முதலீடுகள் கிடைக்கும். துணைக்கு நல்ல அனுகூலம், கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக தான் துலாமுக்கு இருக்கு. நல்ல மாற்றங்கள், நல்ல பண வரவு. ஆனால் ஒரு விஷயம், செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தபடி விருச்சிக ராசியினருக்கு மன அழுத்தம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்தில். குரு நல்லாவே இருந்தாலும் ஆனி மாதத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் போகும். உத்தியோகத்தில் அவசரப்பட்டு பேப்பர் போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கான மாதம் கிடையாது. அவங்களா வெயில் அனுப்புறது வேற, நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிகிறது வேற. அதை பண்ணாதீங்க. பெருமாள், தாயார், அனுமார் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அனுமன் சாலிசா கேட்பது ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு மனதளவிலையும் உடல் அளவிலையும் கொண்டு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் விருச்சிகத்துக்கு. மற்றபடி முன்னேற்றங்களும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. அடுத்ததா தனுசு ராசினருக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அமைப்பு இருக்கு. மனைவியால் பாக்கியம், கணவரால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுவரைக்கும் மாமியார், மாமனார் அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்காதவங்க கூட இப்போ இந்த மாதத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான் இந்த ஆனி மாதம். நல்ல மாற்றங்கள் இருக்கும் அமைப்பு ஏற்படும்.
கணவன் மனைவிக்கிடையே மதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஏதாவது சண்டை போட்டிருந்தா கூட 2 பேரும் அவங்களுக்குள்ள மியூச்சுவலாக ஒரு ரெஸ்பெக்ட் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் தனுசு. மற்றபடி வருமானம் பெருகும், வெளிநாடு யோகம் உங்களுக்கும் நல்லாவே இண்டிகேட் பண்ணது. நல்ல முன்னேற்றகரமான பாசிட்டிவான மாதம்தான் தனுசுக்கு. மகரம். மகரத்துக்கு ஒரு விஷயம் காஷன் பண்ணுறேன். அப்பா அம்மாவோட வாக்குவாதம் வரக்கூடிய மாதம். அதை வச்சுக்காம இருக்கிறது நல்லது. அதை வளர்த்துக்காதீங்க. வாக்குவாதம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நல்லது. முதுகு தண்டுவடத்தில் சிக்கல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பெட்ஸ் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா அது கூட நீங்கள் ரிலேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா அதோட விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வண்டுக்கள், பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கடிப்பது கூட இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டார்க்கான ஸ்பேஸில் ஸ்பாட்ஸில் இருக்காதீங்க. அதில் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மறைமுக எதிரிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருங்க. ஸோ மகரத்துக்கு பொதுவாக வாக்குவாதத்தில் போகாதீங்க, அதில் தலையிடாதீங்க. உங்கள் ஸ்பைன், உங்கள் முதுகு தண்டுவடம் வந்து கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் உட்கார ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க, அதே மாதிரி ஊர்வினைகள், அந்த பூச்சி, புழுப்பூச்சி, விஷஜந்து, அதுக்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களை சீன்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். வெளிச்சம் இல்லாமல் இருக்குன்னா அந்த பகுதியிலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி லாபம் கொட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்குவாதம் வேண்டாம். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏழசனியில் பெரும்பான்மையான பகுதியை நீங்கள் கடந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம்தான், 2 வருஷம் கூட இல்லை, முழுசாக ஒரு 1.5 வருஷத்தில் முடிய போகுது. கொஞ்சம் ரெக்கவரி பீரியடு தான் அது. ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷனில், அப்புறம் இந்த ஸ்டீல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள், போராளிகள், புரட்சியாளர்கள், அவங்களுக்கும் நல்ல மாதம், சூப்பர் மாதம் அது. சொசைட்டெல்லாம் நான் சொல்கிறேன், சொசைட்டெல்லாம் அவங்களோட பேரு புகழெலாம் அதிகரிக்கக்கூடிய மாதம். உத்தியோகத்தில் புது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நீங்கள் நல்லபடியாக அதில் சாதிச்சும் காட்டுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மாதமாக, அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கும்பத்துக்கு அதிர்ஷ்டமான மாதம், பாக்கியமான மாதம், மட்டும் கொஞ்சம் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக நிறைவான ராசியாக மீன ராசி. ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 20-30 வயசு தோராயமாக இருக்க இளைய பருவத்து, இளைய அந்த யங் குரூப் பீப்புளுக்கு வந்து நடக்கும் சோதனை. இப்போ ஜென்மசனியில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு படிக்கட்டுகளாக அமையும். நடுத்தர வயது தாண்டியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். சுவாமியை மனதார வழிபாடு செய்வீர்கள். கௌரவம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. ரிஷிகேஷ், இந்த மாதிரி கொஞ்சம் நார்த் சைடில் இருக்கிற யாத்திரை போகிறது, திவ்ய தேச தரிசனம், சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாம் போகிறதுக்கான நல்ல மாதமாக இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஜென்ம சனியில் ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த ஜென்ம சனி போகிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அஷ்டம சனி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் ஜென்ம சனி இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. உங்களால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கான்செப்ட் ரொம்ப ஈஸியாகிடும். மற்றபடி இந்த மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவங்கள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதத்துக்கு 12 ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் இருக்கிறது விரிவாக நான் கொடுத்துட்டேன். சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு இன்னும் நல்ல ஊக்கத்தை கொடுக்கும், மோட்டிவேட்டிங்காக இன்னும் நிறையா நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.